நம்ம அஸ்வினாவை திருப்பி சிஎஸ்கே ஜெர்சியில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே சிஇஓ அதாவது நம்ம காசி தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அஸ்வினா வந்து இப்போ இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு ஆட போகிறார். ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து சிஎஸ்கே ஓன் பண்ணுறது. ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ்க்காக ஆட போகிறாரு. அவர் கடைசியாக வந்து 2015க்காக தான் ஆடினார். அதுக்கப்புறம் 2015 தான் சிஎஸ்கேக்காகவும் கடைசியாக ஆனார். ஸோ இதை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போ அஸ்வினா அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கேக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. அது நம்ம காசி தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எங்கள் டைனமிக்ஸ் பொறுத்து, ஸோ பிளான்ஸை பொறுத்து இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆஷனை திருப்பியும் சிஎஸ்கேக்கு வந்தால், ஸோ அந்த சேப்பா கண்டிஷன்ஸில் ஜடேஜா அதுக்கப்புறம் ஆஷனை மிடில் ஓவர்ஸில் போட்டால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆஷனை திருப்பி சிஎஸ்கேவில் வரதுக்கு விரும்புனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து வி வாண்ட் ஆஷனா அப்படின்னு போட்டு எல்லோ கலர் ஆட்டை போட்டு விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்து விரும்புகிறீங்கன்னு. ஸோ என்னோட சந்திக்கிறேன். பை கைஸ்.